இங்க ஆந்திரால இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரை டெல்லியில இருக்கிற பிஎம் ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. அங்க போனதும் டெல்லி போலீஸ் ஆந்திரால இருக்கிற திருடனை பத்தி அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரும் அந்த திருடனை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த திருடன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, பிஎம் ஆபீஸ்க்குள்ள புகுந்து திருட போறதா. அதான் அவனை பத்தி விசாரிச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆந்திரா போலீஸ் அவன் சொன்ன அதை கண்டிப்பா செஞ்சிருவான் அப்படிங்கிறாரு. இதனால இப்ப பிஎம் ஆபீஸ்ல செக்யூரிட்டியை டைட் பண்றாங்க. அவன் சொன்ன டைமும் முடிஞ்சு போயிடுது. இப்ப பிஎம் கிளம்பி வெளியில போகிறாங்க. அப்ப வேலை பாக்குறவன் பிஎம் ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு போகிறான். இப்ப அந்த போலீஸ்க்கு சந்தேகம் வந்து மேல போய் பாக்குறாரு. பார்த்தா பிஎம் அங்கதான் இருக்காங்க. இப்ப கார்ல போறது யாருன்னு காரை பிளாக் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள இருக்கிறவங்க தான் உண்மையான பிஎம். அந்த ஆபீஸ்ல இருக்கிறது பிஎம் விஷயத்துல இருக்கிற அந்த திருடன். இப்ப இவங்க திரும்பி அங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிடுறான். அவன் எப்படி இங்க வந்தான்னு விசாரிக்கிறாங்க. இந்த ஆந்திரா போலீஸ் வரப்ப அவன் தான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த ஆந்திரா போலீஸோ அவர் டெல்லி போலீஸ்ன்னு நினைச்சிருப்பாரு. இந்த டெல்லி போலீஸோ ஆந்திரா போலீஸோட வந்தவங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல எதுக்கு ரிஸ்க் எடுத்து வந்தான், அப்படி என்னத்தை திருடிட்டு போனா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.